Samsung Galaxy M42 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. 5G அப்படின்னு சொல்லும் போதே வந்து பேட்ரி ட்ரெயின் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து மோடமோடையே இன்டெகிரேட் பண்ணி வர ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, பேட்ரி ட்ரெயின் எவ்வளோ ஆகுது, AnTuTu ஸ்கோர் எப்படி இருக்குது, CPU த்ராட்லிங் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு ஒரு ஹார்ட் கோர் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதே சமயத்தில் இதோட கேமரா எப்படி இருக்குது, டிஸ்பிளே செக்மெண்ட் எப்படி இருக்குது, எல்லாமே ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங்குடைய M42 அதாவது ஒரு அஃபோர்டபுள் 5G கன்சிடர் பண்ணுறீங்கன்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ சாம்சங் கேலக்ஸி M42 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அன்பாக்சிங் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ, பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுது, பேட்ரி ட்ரெயின் இருக்கா, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, டிஸ்பிளே எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது, இதோட கேமராஸ் எப்படி இருக்குது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இதோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 750G ஒரு 5G சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சிப்செட் 8 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 GHz கொடுத்துருந்தாங்க. GPU Adreno 619. இதோட ரேம் மேனேஜ்மெண்ட் பெட்டராக இருக்கிறதுக்காக UFS 2.1 கொடுத்துருந்தாங்க. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இதை ஹேண்டில் பண்ணுது. பேக் எண்டில் நீங்கள் எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எவ்ரி டைம் ஓப்பன் பண்ணுற டைம் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட ரீலோட் ஆகாது, ஜஸ்ட் ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுது. அதே பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 750G. ஸோ 700 சீரீஸில் இது ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் சிப்செட். அதனால் பெர்ஃபார்மன்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இதோட AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2,80,000லேருந்து 3 lakhs வரைக்கும் இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. கூடவே இதோட CPU டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த சிப்செட் அதாவது Snapdragon 750G வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதில் நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது கூட சரி, ஐஹென் கிராஃபிக்ஸ் அதாவது எல்லாம் மேக்ஸ் செட்டிங்கில் வச்சு நீங்கள் விளையாடும் போது கூட வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் அதிகமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணும். ஸோ கேம் விளையாடும் போது நான் கால் ஆஃப் டியூட்டி விளையாடி பார்த்தேன். அதே சமயத்தில் ஆஸ்பால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ½ அன் ஹவர் விளையாடினதுக்கப்புறமும் பேட்டரி டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருந்தது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறதே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து சிப்செட்டை வந்து கேம்ஸ்க்கெல்லாம் பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதே பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக 5G ஸ்மார்ட் ஃபோனில் நான் எப்பவுமே சொல்லுவேன் பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து இங்கே பெரிய அளவில் இல்லை, இவ்வளோ பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல் 60 ஹெர்ட்ஸோட வரதுனால மேபி 120 ஹெர்ட்ஸ் 90 ஹெர்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அதிகமாக பேட்டரி ட்ரெயின் எதிர்பார்க்கலாம். இதில் பேட்டரி ட்ரெயின் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஹெண்ட் கேமிங்காக இருக்கட்டும், எல்லாமே இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதே சமயத்தில் Snapdragon 750G வந்து உங்களுக்கு X52 மோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G சிப்செட். ஸோ இந்த இன்டெகிரேஷனால் பேட்டரி ட்ரெயினோ இல்லைனா ஹீட்டிங் இஷ்யூவோ எதுவுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. அதே சமயத்தில் 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்தியாவில் 5G வரும்போது உங்களுக்கு 5G நெட்வொர்க் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். Snapdragon 750G இந்த 5G சிப்செட் வந்து உங்களுக்கு வேவ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லைனா sub-6 GHz இருக்கட்டும், ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப், அதாவது 5Gக்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து இது ஒரு கோர் யூஐயா இல்லைனா One UI 3.1 அப்படிங்கிற மாதிரி, அதாவது சாம்சங்குடைய A சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. சாம்சங் கேலக்ஸி M42 தான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் M சீரீஸில் A சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸ், எஸ்பெஷலி வந்து NFC சப்போர்ட் இதில் இருக்குது. அதனால் சாம்சங் பே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாக் செக்யூரிட்டி இருக்குது, அதனால் உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இமேஜஸ் எல்லாமே வந்து செக்யூர் ஃபோல்டரில் நீங்கள் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஆல் சியும் இருக்குது. ஸோ இது கோர் யூஐ கிடையாது, ப்ராப்பர் One UI 3.1 கொடுத்துருக்கிறதுனால அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹைப்ரிட் டுவல் சிம்மோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 4G சிம் அதுக்கப்புறம் ஒரு 5G சிம் போட்டு ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 4G சிம் போட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, Type C போர்ட்டோட வருது. இதோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.69 Watt/kg. அதே கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிளியராக இருக்குது. கேரியர் அக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வோடஃபோன் சிம் கார்டு யூஸ் பண்ணும்போது 4G+ இது காட்டுச்சு. ஸோ கேரியர் அக்ரிகேஷனும் இதை சப்போர்ட் பண்ணோம்.
அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேனலில் வந்து பாலிகார்பனேட் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் டிசைன், அதாவது வந்து மேலே ஒரு டீப் கலர், அதுக்கப்புறம் ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க லேயர்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து ப்ரிசம் டாட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் லைட்லலாம் காட்டும்போது ஒரு ரெயின்போ எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ ஒரு கிளாசி ஃபினிஷில் ஒரு நீட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. அதே இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் கர்வ்டாக இருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்லீக் அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம் எம் சீரீஸில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிளாசி பேக் பேனல் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் கேட்ச் பண்ணும். ஸோ டிபியூ கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த இஷ்யூஸும் இருக்காது. அதே டிஸ்பிளே சூப்பர் AMOLED பேனல் 6.6 இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 266 ppi. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த டிஸ்பிளே பேனலில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, மூவிஸ் பார்க்குறீங்க, நார்மலாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து இது சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால வைப்ரன்சி அண்ட் கலர் கேலிப்ரேஷன் அண்ட் கலர் சேச்சுரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பிளாக்ஸ் எல்லாம் ரொம்பவே டீப் பிளாக்காக இருக்குது. நீங்கள் ஃபுல் ஹெச்டி ப்ளஸோட இருக்கக்கூடிய சூப்பர் AMOLED பேனலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸை விட இந்த ஹெச்டி ப்ளஸ் அப்படிங்கிறதுனால கம்மியாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஆர்டிகல்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது வெப்சைட்ஸில் போய்ட்டு ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஹெச்டி ப்ளஸ் அப்படிங்கிறதுனால ஷார்ப்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே டே லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420 nits அப்படிங்கிறதுனால பிரைட்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. டைரக்ட் சன்லைட்னாலும் கூட உங்களுக்கு இது பிரைட்டாக தான் இருக்குது. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமராவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரூ 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே அல்ட்ரா வைட் டெப்த் சென்சார், மேக்ரோ லென்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், ட்ரூ 48 மெகா பிக்சல் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது எந்த பிக்சல் பின்னிங் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஏன்னா டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர் கரெக்ஷனும் வந்து ரொம்ப ஓவர் என்ஹான்ஸ்மெண்ட் இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. டே லைட்டில் எடுத்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நைட்டில் எடுக்கிற ஷார்ட்ஸாக இருக்கட்டும், டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே வைட் ஆங்கிள் சாம்சங் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. இதுலேயும் டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், அதுவும் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சலில் இருக்குது. ஸோ இதில் எடுத்ததும் வந்து டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது ஹெச் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஓவரால் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் ரியர் சைடில் இருக்குது. 60 FPS கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து 1080 வந்து நீங்கள் 30 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து EIS சப்போர்ட் பண்ணும், OIS கிடையாது. அதனால ஓரளவுக்கு இது ஸ்டெபிலைஸ்டு வீடியோஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலுமே லவுட் அண்ட் கிளியராக இருக்குது. நீங்கள் கேம் எல்லாம் விளையாடும் போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே லவுடாக இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் ஆடியோ செக்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh. ஸோ நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருந்தால் தாராளமாக 1.5 நாள் சார்ஜர் இருக்கும். அதே நீங்கள் ரெகுலராக மீடியாஸ் அண்ட் கேம் விளையாடுவீங்க அப்படின்னா கூட ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்க்ரீன் ஆன் டைம் கூட ரொம்பவே பெட்டராக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து இதில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. அதனால வந்து பேட்டரி ட்ரெயின் அப்படிங்கிறது நீங்கள் பெரிய அளவில் பார்க்க முடியாது. பட் இது 15 வாட் சார்ஜரோடு கொடுத்துருக்காங்க. அதனால் சார்ஜிங் டைம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 2 hours ஆகும் நீங்கள் இது 0 to 100% சார்ஜ் பண்ணுறது. ஸோ ஒரு சாம்சங் கேலக்ஸி M42 உடைய ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்னாப்டிராகன் 750G ரொம்பவே பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து 5G சிப் செட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயினோ ஹீட்டிங் இஷ்யூவோ இதில் கிடையாது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்கும், பேட்டரி ட்ரெயினும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு விஷயம் இதில் கிடையாது. அப்படிங்கும்போதே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து கேமராஸ் ட்ரூ 48 மெகா பிக்சலில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் டிசைனோட ஒரு டீசென்ட் அவுட்லுக்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபீலுமே நல்லாயிருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் AMOLED பேனல், அதனால் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. பட் ஹெச்டி ப்ளஸ்ஸாக இல்லாமல் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்னும் 25 வாட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்.
ஸோ ஓவரால் யாருக்கெல்லாம் இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் அதே சமயத்தில் அஃபோர்டபுளாக இருக்கணும், சாம்சங் பிராண்டில் இருக்கணும், கூடவே வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அதாவது நாக் செக்யூரிட்டி வேணும், எனக்கு 5G பேண்ட் சப்போர்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூட் ஆகும். ஸோ சாம்சங் Galaxy M42 பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.